ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயில் சீசனில் நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க. உடம்பு ஃபிட்டாக வைக்க எப்படி எக்ஸசைஸு, ஆக்டிவிட்டி, டயட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறதும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். டெய்லி இரவு நேரத்தில் தூங்க போகிறப்போ எப்படி நம்ம குளிச்சுட்டு அப்படி நம்ம தூங்குகிறோமோ அதே மாதிரி நம்மளோட ஃபேஸான ஸ்கின்னை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தூங்கணும். லைட் மசாஜ் கொடுத்துட்டு. நிறைய பேருக்கு பேபி ஸ்கின் இருக்கும். ஸோ எந்த கெமிக்கல்ஸும் அவங்களால பண்ணிக்க முடியாது, க்ளீனிங் பண்ணிக்க முடியாது. ரெண்டாவது கிளென்சிங் மில்க்கும் அவங்களால அப்ளை பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்போ இயற்கையாக நம்ம ஸ்கின்னை ரொம்பவே அழகாக வச்சுக்கிறதுக்கு அந்த காலத்துலலாம் க்ரீம்ஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் அப்போ எப்படி ஸ்கின்னெல்லாம் அழகாக க்ளீன் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி பச்சை பால், காய்ச்சாத பச்சை பாலில் நீங்கள் ரெகுலராக இரவு படுக்க போகிறப்போ உங்கள் ஸ்கின்னை அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு படுத்திங்கன்னா அந்த ஸ்கின்னு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம சோப்பு போட்டு கழுவுறதும் குளிக்கிறதும் மேலே இருக்க லேயரை க்ளீன் ஆகும். ஆனால் உள்ளே இருக்க டீப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கிளென்சிங் மில்க் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கையாக யூஸ் பண்ணுறது தான் இந்த மில்க்கு. ஸோ இந்த சாதாரண நார்மல் மில்கில் தான் இப்போ நம்ம ஸ்கின்னை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ஸ்கின்னுக்கு நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி பால் எடுத்து உங்களோட ஸ்கின் பேக்கில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஈவன் கண்ணு கீழே நிறைய பேருக்கு உதட்டி கீழே பிளாக் இருக்கும், நிறைய பேருக்கு கண்ணு கீழே பிளாக் இருக்கும். ஸோ இது லேடிஸ் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க, ஜென்ஸுமே பண்ணலாம். நான் இதில் கிளென்ஸ் பண்ண அப்புறம் என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். நல்லா நீங்கள் இப்படி மேலே இந்த மாதிரி நல்லா அழகாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸ்கின்ல வைக்கிறப்ப எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். ஸோ நெக்கு இங்கேயும் நல்லா அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ துடைக்கிறப்போ கீழ் டைரக்ஷனில் துடைக்கக்கூடாது, அப் அண்ட் டைரக்ஷன்லேயே நம்ம துடைக்கணும். பாருங்க என் ஸ்கின்னு எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க, நான் நல்லா துடைச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்களா ஸ்கின் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, அட் அ டைம் எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இயற்கையை நம்பி நம்ம போனோம்னாக்கா அது கண்டிப்பாக நமக்கு கெடுதல் செய்யாது. ரிசல்ட் கிடைக்க லேட் ஆனாலும் பர்மனண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஆணோ பெண்ணோ சின்ன வயசுலேயே நிறைய இப்போது பெண் குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் நல்லா துடைச்சிட்டேன்.